நான் சொல்கிறது உனக்கு புரியுதா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரிகிறதா அப்படின்னு அர்த்தம். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரிகிறதா. வாட் ஐ எம் டெல்லிங் யூ அப்படின்னா நான் உன்னிடம் சொல்வது. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங் யூ அப்படின்னா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு அர்த்தம். சரி, இதை நீ என்கிட்ட நேத்தே சொல்லியிருக்கணும், இதை நீ என்கிட்ட நேத்தே சொல்லியிருக்கணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ ஷுட் ஹாவ் டோல்ட் அப்படின்னா நீ சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ திஸ் எஸ்டர்டே அப்படின்னா நீ இதை என்னிடம் நேற்று சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஷுட் ஹாவ் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஷுட் ஹாவ். எப்படிங்க உச்சரிக்கணும்? ஷுட் ஹாவ். இதை நீ என்கிட்ட நேத்தே சொல்லியிருக்கணும் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா யூ ஷுட் ஹாவ் டோல் மீ திஸ் எஸ்டர்டே அப்படின்னு பேசலாங்களா? சரி, அதனால தான் நான் உன்னை பைக்கில் போகக்கூடாதுன்னு சொன்னேன், அதனால தான் நான் உன்னை பைக்கில் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு பேசணும். தட் இஸ் வை அப்படின்னா அதனால்தான். தட்ஸ் வை அப்படின்னா அதனால்தான். ஐ டோல்ட் யூ நாட் டு கோ பை பைக். உன்னை பைக்கில் போகக்கூடாதுன்னு சொன்னேன். தட்ஸ் வை அதனால்தான். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ நாட் டு கோ பை பைக். அதனால தான் நான் உன்னை பைக்கில் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு அவங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லணும் ஒருத்தர்கிட்ட. எப்படிங்க சொல்லலாம்? எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெல் ஹிம் ஐ டோன்ட் லைக் டு டாக் டு ஹிம் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் லைக் டு டாக் டு ஹிம் அப்படின்னா ஐ டோன்ட் லைக் டு டாக் டு ஹிம், அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. டெல் ஹிம், அவங்ககிட்ட சொல்லிடு. டெல் ஹிம் ஐ டோன்ட் லைக் டு டாக் டு ஹிம். உங்ககிட்ட இதை நான் வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இதை நான் வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் டெல்லிங் யூ திஸ் ஃபார் இயர்ஸ். ஃபார் இயர்ஸ் அப்படின்னா வருஷ கணக்கில். ஐ ஹாவ் பீன் டெல்லிங் யூ, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். திஸ் இதை. ஐ ஹாவ் பீன் டெல்லிங் யூ திஸ் ஃபார் இயர்ஸ், உங்ககிட்ட நான் இதை வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நேரில் வரும்போது சொல்கிறேன், நான் நேரில் வரும்போது உனக்கு சொல்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பேசணும். ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். ஐல் டெல் யூ அப்படின்னா ஐல் டெல் யூ, நான் உனக்கு சொல்கிறேன், இல்லை நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, இன் பர்சன் அப்படின்னா நேரில் அப்படின்னு அர்த்தம். வென் அப்படின்ற வார்த்தைக்கு எப்பொழுது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பொழுது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பிறகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த 3 அர்த்தம் இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. வென் ஐ கம் இன் பர்சன் அப்படின்னா நான் நேரில் வரும் பொழுது, நான் நேரில் வரும்போது வென் ஐ கம் இன் பர்சன் ஐல் டெல் யூ, நான் உனக்கு சொல்கிறேன். நான் நேரில் வரும்போது உனக்கு சொல்கிறேன், நான் நேரில் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்தது நான் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? ஐல் டெல் யூ வென் ஐ கம் இன் பர்சன். ஐல் டெல் யூ வென் ஐ கம் இன் பர்சன். நான் நேரில் வரும்போது உனக்கு சொல்கிறேன். அவன் எப்பயுமே சொல்கிறத செய்யவே மாட்டான், அவன் எப்பயுமே சொல்கிறத செய்யவே மாட்டான் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா he doesn't always do what he is told. what he is told அப்படின்னா அவனுக்கு சொல்லப்பட்டதை அப்படின்னு அர்த்தம். he doesn't always do, அவன் எப்பயுமே செய்ய மாட்டான். he doesn't always do what he is told, அவன் எப்பயுமே சொல்கிறத செய்ய மாட்டான். இந்த வாக்கியத்தை அப்படியே தமிழில் லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு சொல்லப்பட்டதை அவன் எப்பொழுதும் செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியம் பேசிவ் வாய்ஸில் இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. அவன் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவன் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு பேசணும். he didn't tell me அப்படின்னா அவன் என்னிடம் சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம். anything அப்படின்னா எதையும் எதுவும் அப்படின்னு அர்த்தம். about this matter, about this matter அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி. he didn't tell me anything about this matter, அவன் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, லீவ் நாளில் என்ன பண்ண? லீவ் நாளில் அப்படி என்ன தான் பண்ண அப்படின்னு கேட்கணும். என்ன பண்ண அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வாட் டிட் யூ டூ அப்படின்னு கேட்கலாம். ஆன் யுவர் ஹாலிடேஸ் அப்படின்னா உன்னுடைய விடுமுறை நாட்களில் அப்படின்னு அர்த்தம். வாட் டிட் யூ டூ ஆன் யுவர் ஹாலிடேஸ், லீவ் நாளில் என்ன பண்ண அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சே இருந்தாலும் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சே இருந்தாலும் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஈவன் இஃப் ஐ நியூ ஐ வுடன்ட் டெல் யூ அப்படின்னு பேசலாம். ஈவன் இஃப் ஐ நியூ ஐ வுடன்ட் டெல் யூ, எனக்கு தெரிஞ்சே இருந்தாலும் கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். நீ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசணும். நீ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்,
நீ வராதது ஒன்று தான் குறை. நீ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசணும். இஃப் யூ ஹேட் கம், நீ வந்திருந்தால், இட் வுட் ஹாவ் பீன் நைஸ், நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஹேட் கம் இட் வுட் ஹாவ் பீன் நைஸ், நீ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப்லையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.